ஸோ அடுத்தபடியாக நம்மளுடைய இயக்குனர் ஹலிதா ஷமி மேம். எல்லாரும் சொன்ன மாதிரி இது முன்னாடி வரைக்குமே ஃபீல் குட் படங்கள் கொடுத்தனால இந்த படமும் அப்படி இருக்குமோ அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் எங்களுக்கு இருந்துச்சு. பட் அவங்க சொல்லிட்டாங்க இட் இஸ் அன் அம்பிஷியஸ் ஃபில்ம் அண்ட் இட் இஸ் அ பிட்டர் ஸ்வீட் ஃபில்ம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் வில் பி நைஸ் இஃப் யூ குட் ஷேர் யோர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் திஸ். வாங்க மேம், ஒரு சில வார்த்தைகள் உங்களுடைய படத்தை பார்த்துவாங்க. அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் கேமரா வாயிலா பொதுமக்களுக்கும் இந்த படத்தை அறிமுகப்படுத்துறதுக்கு நான் ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அண்ட் என்னோட ஃபோன் கால் அழைப்பை எடுத்து நித்திலன் சார் இங்கே வந்திருக்காரு, ரொம்ப நன்றி. ஏன்னா ஃபுல்லாக டீமாக இருக்கும்போது அவர் மட்டும் தான் தனி கெஸ்ட்டாக உட்காந்துருக்காரு, அது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். ரொம்ப நன்றி சார். இப்போ மின்மினி அப்படின்னாவே நான் சிலுக்கரப்பட்டி முடிச்சுட்டு ஒரே ஒரு ரேடியோ இன்டர்வியூவில் சொன்னேன் மின்மினி பற்றி. அது வந்து சங்கர் சார் வரைக்கும் போய் ரீச் ஆகி சங்கர் சார் தான் வந்து அவர் எதிர்பார்க்குற 5 படங்களில் மின்மினியும் ஒன்றுன்ட்டு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. ஸோ அதுலேருந்து எல்லாருமே கேட்ச் பண்ணி மின்மினி வந்து அவர் தான் சொல்கிறாரு கேமராவில், இந்த மாதிரி சின்ன வயசு பசங்க சின்ன வயசில் எடுத்துகிட்டு அவங்க வளர்கிறதுக்காக வெயிட் பண்ணி செகண்ட் ஆஃப் எடுக்கிறாங்க, அந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சங்கர் சார் ஒரு இதில் சொல்லியிருந்தாரு. ஸோ அதுலேருந்து இந்த படத்தோட யூஎஸ்பியாவே அதுவாக இருக்குது. இந்த மாதிரி அந்த சின்ன எடுத்துகிட்டு வெயிட் பண்ணி எடுக்கிறீங்களே அந்த படமா அப்படி கேட்பாங்க. ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா இது எது அந்த மாதிரி ஒரு இந்த இந்திய சினிமாலே நாங்கள் தான் என்ன ஃபஸ்ட்டு பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இதுதான் நாங்கள் அப்படின்ட்டு நாங்கள் ஒரு தம்பட்டை அடிச்சுக்கிறதுக்காக இது பண்ணலை. இப்படி ஒரு பொது முயற்சியாக பண்ணணும்ன்ட்டு பண்ணலை. இது வந்து இன்னும் சொல்ல போனால் படம் ஆரம்பிக்கும் போது இப்படியாக நாங்கள் பண்ண போகிறோன்னே எங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து எடுத்துட்டு இதே இந்த பசங்களை மாதிரி இருக்கிற வேற ஒரு எல்டர்லி இருக்கிற ரிசம்பிளன்ஸ்ல இருக்கிற ஆக்டர்ஸ் வச்சு தான் செகண்ட் ஆஃப் பண்ணணுங்கிற ஒரு இது இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் எடுத்தோம். நான் பூவரசன் பிபில நடிச்ச கௌரவ், பிரவீன், எஸ்தர் நடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் எடிட் இருந்து எனக்கே வந்து நம்ப முடியல, இது வந்து ஒரு கற்பனை தான், இது ஒரு கதை தான் அப்படின்னு என்னாலேயே அதை ஏற்றுக்க முடியல. ஏன்னா அவ்வளோ நேச்சுரலா அப்படி நடிச்சிருந்தாங்க நம்ம பசங்க. இவ்வளோ நேச்சுரலான பர்ஃபார்மன்ஸஸ் வந்து இவங்க சாயல்ல இருக்கிற மற்ற ஆக்டர்ஸும் அப்போ இருந்தாங்க. இவங்க வளர்ந்தா எப்படி இருப்பாங்கங்கிற ஒரு அனுமானத்துல வேற ஆக்டர்ஸ் இருந்தாங்க. ஆனா அவங்கள்ட்ட போறதுக்கு எனக்கே என் மனசாட்சிக்கே அது ஒத்து வரல. ஏன்னா இவங்க கொடுத்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவங்களால கொடுக்க முடியுமா, இவங்க எவ்வளவு ட்ரூத்ஃபுல்லா இருந்தாங்க, அது அவங்களால பண்ண முடியுமாங்கிற கேள்விதான் என்னை போட்டு பாதர் பண்ணிட்டே இருந்துச்சு. அவங்க ஒரு அடலசன்ட் பருவத்துல இருக்காங்க, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க. ஒரு 4 வருஷம் கண்டிப்பா வெயிட் பண்ணா அவங்க வளர்ந்துருவாங்க. ஸோ வை நாட் நம்ம வெயிட் பண்ணி இவங்கள வச்சே பண்ணக்கூடாது. ஏன்னா நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ண படம், நான் ஒர்க் பண்ண படம் எல்லாமே பயங்கர டிலேல வந்திருக்கு. ஸோ அன்இன்டென்ஷனலா நிறைய படம் டிலேல வரப்போ நம்ம ஏன் இன்டென்ஷனலா ஒரு படத்தை நம்ம டிலே பண்ணி இவங்கள வச்சு எடுக்கக்கூடாது. அதோட ஒரே ரீசன் வந்து இவங்கள மாதிரி மற்றவங்க பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் தீர்க்கமா நம்பினதுதான். ஸோ அது வந்து மனோஜ் சார் கிட்ட சொன்னேன். இப்போ மனோஜ் சார் பத்தி சொல்லணும்னா பூவரசன் பிபி வந்து இது சூப்பரான படம், இது இன்னும் நல்லா போயிருக்கலாமே அப்படிங்கிற எல்லாரோட அந்த ஆதங்காலை அடங்குறதுக்குள்ளேயே, அது அடங்கி முடியறதுக்குள்ளேயே நான் இந்த கதையை போய் சொல்லி சார் இது நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றேன். அப்படிங்கும்போது அதை நம்பி அவர் உள்ள வந்ததுக்கு மனோஜ் சாருக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த 7 வருஷம் இந்த காத்திருப்பு இருக்குல்ல, நாங்க நினைச்சது ஒரு 4-5 வருஷம் வெயிட் பண்ணணும் அப்படின்ட்டு தான். பட் கோவிட் லாக்டவுனால இன்னும் அது ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஓடிடி கிளைமேட் மாறினால அது இன்னும் 1 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு டிகேட் ஆயிடுச்சு இந்த படம். ஸோ இந்த மாதிரி ஒரு டிலேக்கு அப்புறம் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது யாரா இருந்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு கதை ஒரு ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கலாமே அப்படின்னு தான் இருப்பாங்க. ஆல்ரெடி இருக்க படத்துக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு அது ஒரு பெரிய ரிஸ்க். ஸோ அந்த ரிஸ்க் எங்களை நம்பி எடுத்த முரளிகிருஷ்ணன் சாருக்கு ரொம்ப நன்றி. மனோஜ் சார் சொன்ன மாதிரி அவர் ஆல்ரெடி இந்த மாதிரி அவர் லைன் ப்ரொடியூசிங்லாம் ஃபாரின்ல பண்ணிட்டு இருந்தனால லடாக்ல ஷூட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஃபிளைட் டிக்கெட்ஸ்ல இருந்து எல்லாமே அங்க ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ அங்க அதை ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்ததுல அவர் பங்கு நிறையவே இருக்கு. அப்புறம் இந்த படத்தை அங்க நான் லடாக்ல ஷூட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு 2-3 மாசம் தங்கி இருந்துதான் நான் எல்லா விஷயத்தையும் அங்க இருக்கிற நிறைய க்ரூ காஸ்ட் எல்லாம், ஏன்னா அங்க ஒரு ஃபிலிம் மேக்கிங் கம்யூனிட்டி இருப்பாங்க. ஸோ அங்கே ஒரு ஆர்ட் டைரக்டர் இருந்தாங்க, அங்கே ஒரு லைன் ப்ரொடியூசர், அங்கே இருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஸோ அங்கே இருக்க ஆக்டர்ஸ், அந்த மாதிரி அங்கே விஷயங்கள் எல்லாமே நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு எனக்கு ஸ்டான்சன் இருந்தார், குர்மித் இருந்தாங்க. நம்ம பேசுறது புரியாட்டியும் அவங்களோட பேர் நான் சொல்கிறேன் இல்லையா, ஸோ அது அவங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே இருந்துச்சு. அண்ட் இது படமாக ரெடி ஆனதுக்கப்புறம் இது வந்துட்டு
இது அவ்வளோ தூரம் நம்பி இது வந்து தேட்டருக்கு தான் வரணும்னு சொல்லி வேர்ல்ட் வைட் ரிலீஸ் பண்ணுற டென்கோட்டா வரும் சிம்பா ப்ரொடக்ஷன் இவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் வந்து அங்கே ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான டெரெயின். அது வந்து லடாக் வந்து ஒரு சொர்க்க பூமி. அந்த சொர்க்க பூமி வந்து வெறும் அந்த சினாரி அந்த ஒரு லேண்ட்ஸ்கேப்னாலயா இல்லை, அந்த மக்களும் அவ்வளோ அழகான மனிதர்கள் அங்கே இருக்காங்க. ஸோ அங்கே என்ன இதுனா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் அங்கே பார்க்கறதுக்கே சந்தோஷப்படுற மாதிரி ஒரு சூழல். ஏன்னா அங்கே வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அவ்வளோ டஃப்பான டெரெயின். அங்கே வந்து பழக்கப்படாத ஒரு கிளைமேட்டுக்கு நாங்கள் அங்கே போய் ஆக்சிஜன் லெவல்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கிற இடத்துல நாங்கள் இங்கே க்ரூவில் போய் கம்மியான க்ரூ வச்சு நாங்கள் பண்ணோம். ஸோ எனக்கு ஒர்க் பண்ண என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் சீதோ, ராஜீவ் இவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நாங்கள் எல்லாருமே இது பண்ணோம். பட் அந்த கஷ்டத்தை நாங்கள் அது வைக்கிறது என்னோட இது இல்லை. என்னோட தேங்க் ஸ்பீச்சை நான் ரிசர்வ் பண்ணிக்கிறேன். பட் பொதுமக்களுக்கு இந்த இது மூலமா நான் சொல்ல வர்றது என்ன எப்படின்னா, நிறைய இப்போ கத்திஜான்னு சொல்லிட்டு நான் இந்த படம் வந்து ரொம்ப ஏன் கத்திஜா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வந்துச்சு. இது ரொம்ப ஒரு மென்மையான ஒரு விஷயத்தை டீல் பண்ற கதை. அப்படிங்கும்போது எனக்கு வந்துட்டு இசையிலையும் அது இருக்கணும், ரொம்ப டெண்டராக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஐடியலி ஒரு ஃபீமேல் கம்போசர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தான் அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஆன்போர்ட் வந்ததுக்கப்புறம் ரொம்ப பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எனக்கு ஏஎம்க்கு போகும்போதே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தாய் வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு அவ்வளோ எனக்கு தெரியாமல் யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. எல்லாரும் அவ்வளோ வெல்கமிங்காக இருப்பாங்க. அவங்களோட சப்போர்ட் சிஸ்டம்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவ்வளோ இது பண்ணுவாங்க. அவங்களும் என்னோட டிரெக்டர்னு விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அவங்க இங்கே பேசும்போதே தெரிஞ்சிருக்கோம் அவங்க எவ்வளோ சின்சியரான பொண்ணுன்ட்டு. பட் அவங்க ஒர்க் மூலமா அவங்க எவ்வளோ டேலண்டட் அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரிய வரும். அண்ட் நம்ம பசங்க அவங்களுக்காக தான் இந்த படம். பிரவீன் அண்ட் கௌரவ் இது எல்லாமே நான் ரிசர்வ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் சொன்னது போதும், நான் அவங்கள எடுத்தது போதும், உங்ககிட்ட இருந்து நான் கேட்கணும்னு எதிர்பார்க்குறேன். அவங்க யாரு அப்படிங்கிறதுலாம் நான் மேற்கொண்டு நான் அடுத்த ஈவெண்ட்ல சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் இதுல நடிச்ச ஆக்டர்ஸ்லாம், ஏன்னா சும்மா ஒரு வருஷத்துல முடிகிற படத்துல நடிச்சாங்களே எப்போ ரிலீஸ்ன்னு பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா என்னை எதுவுமே நச்சரிக்காம அத்தனை பேர் வெயிட் பண்ணாங்க. இங்க திலக் சார் இருக்காரு, மினி அங்க இருக்காங்க. ஸோ இதுல நடிச்சவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நடிச்சவங்க அவங்களாம் வந்துட்டு ரொம்ப என்னை போட்டு பாதர் பண்ணாம அழகா இந்த படம் வரும் அப்படின்னு நம்பினது. அண்ட் எஸ்தர் எவ்வளவு அழகா சொன்னாங்க, இந்த 8 வருஷமா அந்த கேரக்டர் அவங்க எடுத்துட்டு அதை லெட் கோ பண்றப்ப அவங்க சொன்ன ஃபீல்லாம் எனக்கு ரொம்ப இமோஷனலா இருந்துச்சு. ஏன்னா எப்பவுமே ஒரு விஷயம் நடக்கும், எனக்கு எஸ்தர் அப்படின்னு ஒரு பர்சனா தெரிஞ்சாலும் அந்த கேரக்டரா வரும்போது என் கையை பிடிச்சிட்டு ஒரு கம்யூனிகேஷன் நடக்கும். அது வந்து ரொம்ப அதே மாதிரிதான் கௌரவ் பிரவீனும். நாங்க எல்லாமே மின்மினிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, மின்மினி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஷூட் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் நாங்க அந்த டைம் பீரியட் ஒரு 7 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் திருப்பி ரீகனெக்ட் ஆகுறோம், மனோஜ் சார் உட்பட. ஸோ எல்லாருமே ஒரு சக்தி தானே இது எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்திருக்கு. ஏன்னா எல்லாரும் வேற வேற திசையில போயிட்டாங்க. ஒருத்தர் டாக்டர் ஆயிட்டா, அவங்க யூஎஸ் போறாங்க, இப்படி எல்லாருக்கும் வேற வேற விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த படத்துக்காக எல்லாருமே திரும்பி சேர்ந்து கூடி இதை பண்றதுங்கிறது பெரிய விஷயம். அது ஏன் அந்த படத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க விஷயம். ஸோ கண்டிப்பா எல்லாமே தியேட்டர்ல போய் இந்த படத்தை பாருங்க. உங்களோட பத்திரிகையாளர்களா நீங்க இந்த மக்களுக்கு நல்லபடியாக இந்த படத்தை எடுத்து கொண்டு போய் கொடுக்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்கிறேன். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ இந்த டைம்ல ஐ வுட் லைக் டு மென்ஷன் அபவுட் டென்ட்கோட்டா. ஸோ இவங்க வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி, ஓவர்சீஸ்ல தமிழ் படங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. லேட்டஸ்டா கூட மகாராஜா அந்த படத்தை ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ வெள்ளைப்போக்கள் படம் பண்ணாங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்சீஸ்ல. அண்ட் இதே மாதிரி மின்மினியை எடுத்து வேர்ல்டு வைட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றாங்க அப்படின்றப்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி கம்பெனிஸ் இந்த மாதிரி படங்களுக்கு சப்போர்ட் பண்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா நம்ம எல்லாம் பாக்குறோம். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். ஸோ இப்போ படத்துடைய இசை தட்டு வெளியிடலாம். நித்திலன் சார் வந்து வெளியிட படக்குழுவினர் பெற்றுக்கொள்வாங்க. சோ இந்த படத்துல வந்து நிறைய பைக் காட்சிகள் எல்லாம் பார்த்திருப்போம் லடாக்ல. சோ அந்த பைக்கர்ஸ் இங்க இருக்கிறாங்க. சோ பைக்கர்ஸ், கேன் வி ஹேவ் யூ ஆன் ஸ்டேஜ்? Yes.
அப்படியே வில் டேக் பிக்சர். போட்டோ எடுத்துடலாம்ல. எஸ், வீடியோகிராஃபர்ஸ் ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்துக்கலாம். ஓகேவா, போட்டோ எடுத்துக்கலாமா? எஸ். தேங்க்யூ. போட்டோகிராஃபர்ஸ் போட்டோ எடுத்துக்கலாம். எஸ், பைக்கர்ஸ் ஆக்சுவலி வராங்க. ஸோ 2 minutes வெயிட் பண்ணலாமா? பண்ணிக்கலாமா? எஸ், சின்ன விஷயம், டென்ட்கோட் ஆக்சுவலி வந்துட்டு இந்த படத்தை வேர்ல்டு வைட் ரிலீஸ் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி அவரோட முதல் ஃபுல் வேர்ல்டு வைட் ரிலீஸ் வந்து வெள்ளை பூக்களா இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ டென்ட்கோட்டா ஃபார் யுவர் எக்ஸ்ட்ரீம் சப்போர்ட் டுவர்ட்ஸ் தி ஃபில்ம். தேங்க்யூ.